இன்றைய முக்கிய செய்திகள். கிரீன்லாந்து தீவை அபகரிக்கும் ஆசையை விட்டுவிட வேண்டும். டிரம்புக்கு டென்மார்க், கிரீன்லாந்து பிரதமர்கள் எச்சரிக்கை. உங்கள் கனவை சொல்லுங்க திட்டத்தை 9ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் ஸ்டாலின். வீடு வீடாக சென்று மக்களின் கருத்துக்களை கேட்டறிய ஏற்பாடு. அசாம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் முறைகேடு புகார். இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு. வங்கக்கடலில் வலுவடைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 9, 10ஆம் தேதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. வணக்கம். கிரீன்லாந்தை அமெரிக்கா அபகரிக்க விடமாட்டோம் என்று அந்நாட்டு பிரதமர் ஜென்ஸ் ஃபிரெட்ரிக் நெல்சன், டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபிரெட்ரிக்சன் ஆகியோர் அறிவித்துள்ளனர். வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டி வந்த நிலையில் அந்நாட்டின் மீது அமெரிக்க ராணுவம் திடீர் தாக்குதல் நடத்தியது. அதிபர் நிக்கோலஸ் மதுரோ, அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டனர். வெனிசுலாவை தொடர்ந்து டிரம்பின் தாக்குதலுக்கு உள்ளாகும் நாடுகளின் பட்டியலில் முதலில் கிரீன்லாந்தும், அதைத் தொடர்ந்து கொலம்பியா, மெக்சிகோ, கியூபா, ஈரானும் உள்ளன. அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து மிகவும் முக்கியம் என்பதால் அதனை இணைத்துக் கொள்ளப் போவதாக டிரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். ஆனால் செல்போன் தயாரிப்புக்கு தேவையான அரிய வகை கனிமங்கள் கிரீன்லாந்தில் இருப்பதால் அவற்றை கைப்பற்ற டிரம்ப் விரும்புவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிரீன்லாந்து மீது அமெரிக்கா விரைவில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய கிரீன்லாந்து பிரதமர் ஜேம்ஸ் ஃபிரெட்ரிக் நீல்சன் அமெரிக்காவுடன் இணக்கமாக செல்வதையே விரும்புவதாக கூறினார். அதே சமயம் ஒரே இரவில் தங்கள் நாட்டை அபகரிக்கலாம் என நினைத்தால் அது நடக்காது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். கிரீன்லாந்தை இணைத்துக் கொள்ளும் ஆசையை விட்டுவிடுமாறு டிரம்பை நீல்சன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிரீன்லாந்து மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் நாட்டோ அமைப்பு முடிவுக்கு வந்துவிடும் என்று டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபிரெட்ரிக்சன் எச்சரித்துள்ளார். டென்மார்க்குக்கு சொந்தமான பகுதிகளை இணைத்துக் கொள்ளும் உரிமை அமெரிக்காவுக்கு இல்லை என்ற அவர், எல்லைகளை மதித்து நடப்பதற்கு ஐரோப்பிய நாடுகளின் முழு ஆதரவு உள்ளது என்றார். டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்துக்கு ஆதரவாக இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் கருத்து தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டியது டென்மார்க்கும் அதன் கூட்டாளியான இங்கிலாந்தும் தான் என்ற அவர், மற்ற நாடுகளுக்கு இதில் எந்த உரிமையும் இல்லை என்று கூறியுள்ளார். இதனிடையே டிரம்ப் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் கொலம்பியா, ஈரான் ஆகிய நாடுகள் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளன. உங்கள் கனவை சொல்லுங்க என்னும் புதிய திட்டத்தை வரும் 9ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திரு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் காலை உணவு திட்டம், கலைஞர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன், நான் முதல்வன், மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இவற்றை பிற மாநிலங்களும் ஒவ்வொன்றாக அமல்படுத்த தொடங்கியுள்ளன. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் உங்கள் கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் நடப்பாண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர், ஆளுநர் உரை, ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ், புதிய திட்டத்திற்காக 50,000 தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று மக்களின் கருத்துக்களை கேட்டறிய உள்ளதாக கூறினார். 3 கனவுகள் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? முத்தாய்ப்பான ஃபஸ்ட்டு தெரிய சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க அதை டிக் பண்ண வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த ஃபாலோ முடிஞ்சதுக்கு பிறகு 2 நாட்களுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் அவங்கள அதே குடும்பத்துக்கு போய், அம்மா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டீங்களாமா நாங்கள் கேட்குறோம். ஃபில்அப் பண்ணி அவங்களோட ஆதார நம்பர், அவங்களோட கையெழுத்துலாம் போட்டு முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் கொண்டு செல்லுகின்ற செயலியின் மூலமாக அது முழுமையாக பதிவு செய்ததுக்கு பிறகு யூனிக் ஐடி இருக்கும். அந்த யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆனோன்னா இது போன்ற கனவு அட்டை மூலமாக அந்த நம்பரை நாங்கள் ஃபில்அப் பண்ணி இந்த அட்டையை அவங்க கையில் நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் 2030ஆம் ஆண்டிற்குள் செய்ய வேண்டிய பணிகளுக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ள கனவுகளை தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக திரு அன்பில் மகேஷ் தெரிவித்தார். அரசின் திட்டங்களில் எது உங்களுக்கு பயனுள்ள திட்டம், உங்களின் கனவு என்ன என்பன உள்ளிட்ட கேள்விகளை கேட்டு பதில் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தை வரும் 9ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். அசாமில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் பெரும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ள காங்கிரஸ் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. சிறப்பு திருத்த பணியின் போது 11 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் மொத்தம் 2,52,00,000 வாக்காளர்கள் வரைவு பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர்.
பிப்ரவரி 10ஆம் தேதி இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. இதனிடையே சிறப்பு திருத்தப் பணியில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான திரு தேபபிரதா சைக்கியா குற்றம் சாட்டியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் அதிக அளவு குளறுபடிகள் உள்ளதால் அவற்றை சரி செய்யும் வரை இறுதிப் பட்டியலை வெளியிடக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலை விட தற்போது வெளியிடப்பட்ட வரைவு பட்டியலில் வாக்காளர்கள் எண்ணிக்கை 1.35% அதிகரித்துள்ளது குறித்து சந்தேகம் எழுப்பியுள்ள அவர், அசாமி மொழியே தெரியாதவர்களின் பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பது தேர்தல் இறையாண்மைக்கே அச்சுறுத்தலாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கவுஹாத்தியில் டயபுல்லா சாலையில் வீட்டு எண் 15 மற்றும் 44 ஆகிய முகவரிகளில் அசாம் மாநிலத்தை சாராதவர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த முகவரியில் வசிப்பவர்களுக்கு பட்டியலில் உள்ளவர்கள் யார் என்றே தெரியவில்லை என்றும் திரு சைக்கியா சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய முறைகேடுகள் அசாம் மக்களின் பாதுகாப்புக்கும் ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் சவாலாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடலில் வலுப்பெற்றுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நேற்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் வரும் 9ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதி மிக கனமழைக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், நாகை, தஞ்சை, மயிலாடுதுறை ஆகிய 12 மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சி தூணில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்துள்ள உயர்நீதிமன்றம் பொதுமக்களுக்கு அனுமதி மறுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்கா அருகே உள்ள தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி திரு சுவாமிநாதன் உத்தரவிட்டதை எதிர்த்து திருப்பரங்குன்றம் கோயில் செயல் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்பு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தன. அப்போது காவல்துறை சார்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் திரு விகாஸ் சிங், தர்கா அருகே உள்ள தூணில் 100 ஆண்டு காலமாக தீபம் ஏற்றும் வழக்கமே இல்லை என்று கூறினார். தீபத்தூண் என்ற சொல் ரிட் மனுதாரர்களின் அசல் கோரிக்கையிலோ அல்லது முந்தைய வழக்குகளிலோ ஒருபோதும் எழுப்பப்படவில்லை என்றும் இந்த கருத்து நீதிமன்றத்தால் தற்போது ஏற்படுத்தப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். உச்சி தூணுக்கு செல்லும் படிகள் இஸ்லாமிய சொத்துக்குரியவை என்பதையும், அருகிலுள்ள தர்காவின் உரிமைகளை பாதிக்காமல் தீபம் ஏற்ற முடியுமா என்பதையும் தனி நீதிபதி கருத்தில் கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார். தீபம் ஏற்ற அனுமதி அளிக்கப்பட்டால் லட்சக்கணக்கானோர் அந்த குறுகிய படிகளை பயன்படுத்த முயற்சிப்பார்கள் என்றும், கடுமையான சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை அது உருவாக்கும் என்றும் திரு விகாஸ் சிங் சுட்டிக்காட்டினார். அனைத்து தரப்பு வாதங்களும் கடந்த 18ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்தில்தான் தீபத்தூண் உள்ளதாக கூறினர். ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தின் போதும் உச்சி பிள்ளையார் கோயில் அருகே தீபம் ஏற்றும் போது மலை உச்சியில் உள்ள தூணிலும் தீபம் ஏற்ற வேண்டுமென நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தனிநபர் தீபம் ஏற்ற அனுமதிக்க முடியாது என்றும், தேவஸ்தானம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டனர். தர்காவுக்கு எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் தீபம் ஏற்றும் இடத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பது அர்த்தமற்றது என்றும், தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பு செல்லும் என்றும் கூறி மனுவை அவர்கள் முடித்து வைத்தனர். இந்நிலையில் தீர்ப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்ட அமைச்சர் திரு ரகுபதி, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டிருப்பது சட்டத்திற்கு முரணானது என்றார். இல்லாத வழக்கத்தை புகுத்தி குழப்பத்தை ஏன் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் வினவினார். இன்றைக்கு நீதியரசர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே அங்கே நம்முடைய அறநிலையத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் சிலர் சென்று பொதுமக்களுக்கு மட்டும் தடை விதித்து அங்கே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை
சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். தர்கா அருகில் இருப்பது தீபத்தூன் தான் என்று யாராவது ஆதாரப்பூர்வ சான்று அளித்துள்ளார்களா என வினவிய திரு ரகுபதி இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் பொங்கல் பண்டிகையை சொந்த ஊரில் கொண்டாட வசதியாக 34,087 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் துறை அதிகாரிகளுடன் அவர் இன்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஜனவரி 9, 10, 11, 12, 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் சென்னையில் இருந்து 22,297 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் இருந்து தினசரி இயக்கப்படும் 12,552 பேருந்துகளுடன் 6 நாட்களுக்கு 10,245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அவர் கூறினார். இதேபோல் பிற ஊர்களில் மேற்கண்ட நாட்களுக்கு 11,290 பேருந்துகள் என மொத்தம் 34,087 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக திரு சிவசங்கர் தெரிவித்தார். முக்கிய இடங்களிலிருந்து அந்தந்த மாவட்ட தலைநகரங்கள் போன்ற இடங்களுக்கு 11,290 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எனவே வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 12,552 சிறப்பு பேருந்துகள் 21,535 ஆக மொத்தம் 34,087 பேருந்துகள் இயக்கப்பட. சென்னையில் கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் ஆகிய 3 பேருந்து நிலையங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று திரு சிவசங்கர் தெரிவித்தார். பொங்கல் முடிந்த பின் பிற ஊர்களில் இருந்து சென்னை திரும்ப வசதியாக ஜனவரி 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தினசரி இயக்கப்படும் 2,092 வழக்கமான பேருந்துகளுடன் 6,820 சிறப்பு பேருந்துகளும் ஏனைய பிற முக்கிய ஊர்களில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு 9,820 பேருந்துகள் என ஒட்டுமொத்தமாக 25,008 சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த சிறப்பு பேருந்துகளில் பயணிக்க கிளாம்பாக்கம், கோயம்பேடு பேருந்து நிலையங்களிலும் www.tnstc.in என்ற இணையதள முகவரியிலும் TNSTC Official என்ற செயலியிலும் முன்பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். மசூதிகளுக்கு பூட்டு போடும் நோக்கில் வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என AIMIM தலைவர் திரு அசாதுதீன் ஓவைசி கேட்டுக் கொண்டுள்ளார். நான்டெக் நகரில் தேர்தல் பிரச்சாரம் செய்தவர் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய தர்காக்களை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்வதுதான் மத்திய அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று புகார் தெரிவித்தார். மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவின் மகனும் மத்திய பிரதேச கிரிக்கெட் சங்க தலைவருமான திரு மகா நாராயண் சிந்தியா காரின் மேற்கூரை ஜன்னல் வழியாக ஆதரவாளர்களை பார்த்து கையசைத்து வந்தபோது ஓட்டுநர் திடீரென நிறுத்தியதால் காயமடைந்தார். மத்திய பிரதேசத்தின் சிவபுரி மாவட்டத்தில் இளைஞர் மாநாட்டில் கலந்து கொள்ள அவர் வந்தபோது இந்த சம்பவம் நடைபெற்றது. இதையடுத்து நெஞ்சுவலி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் திரு மகா நாராயணன் சிகிச்சை பெற்றார். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் 61 அதிநவீன புதிய பேருந்துகளின் இயக்கத்தை சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தொடங்கி வைத்தார். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட 110 புதிய பேருந்துகளில் முதல் கட்டமாக 38 கோடி ரூபாய் மதிப்பிலான 61 பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. ஒவ்வொரு இருக்கை மற்றும் படுக்கைக்கும் தனிப்பட்ட சார்ஜிங் போர்ட்கள், ஒவ்வொரு படுக்கைக்கும் தனி மின்விசிறி, காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட என்ஜின், நாட்டிலேயே முதன்முறையாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முன்புற ஏர் சஸ்பென்ஷன் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. 1000 மோடிகளும் 1000 அமித்ஷாக்களும் வந்தாலும் திமுக கூட்டணியை ஒன்றும் செய்ய முடியாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் கூறியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒடிஷாவில் தமிழர்களை பற்றி இழிவாக பேசிய திரு அமித்ஷா தேர்தலுக்காக தமிழ்நாடு வந்து தமிழர் விழாவில் பங்கேற்றதாக கூறினார். தமிழ்நாட்டில் வலுவாக உள்ள திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியாது என்றும் திரு வீரபாண்டியன் கூறினார். முன்னாள் மத்திய அமைச்சரும் இந்திய ஒலிம்பிக் சங்க முன்னாள் தலைவருமான சுரேஷ் கல்மாடி வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இன்று காலமானார். அவருக்கு வயது 81. 1977ஆம் ஆண்டு காங்கிரஸில் இணைந்து அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய சுரேஷ் கல்மாடி நரசிம்மராவ் அமைச்சரவையில் ரயில்வே அமைச்சராக பணியாற்றினார். பின்னர் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக 1996ஆம் ஆண்டு அவர் பதவியேற்றார். டெல்லியில் 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் போட்டிகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டில் சுரேஷ் கல்மாடி கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பதவியில் இருந்தும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டார். வெனிசுலா அதிபர் மற்றும் அவரது மனைவியை கைது செய்த அமெரிக்க அதிபர் டிரம்பை கண்டித்து சென்னையில் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர்.
ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டிக்கின்றோம். இதேபோல் சேலத்தில் ட்ரம்புக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய போராட்டக்காரர்கள் அவரது உருவ பொம்மையை எரித்தனர். கரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை அருகே உயிருக்கு போராடி கொண்டிருந்த பெண்ணுக்காக ரயில்வே கேட்டை திறக்க மறுத்த பெண் ஊழியர் மறுபுறம் இருந்த தனது இருசக்கர வாகனத்தை கொடுத்து உதவியுள்ளார். பின்னவாசல் வழியாக செல்லும் ராமேஸ்வரம் சென்னை விரைவு ரயிலுக்காக ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்தது. அப்போது ஒரு பெண்ணை அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற பொதுமக்கள் ரயில்வே கேட்டை திறக்குமாறு ரயில்வே ஊழியரிடம் கெஞ்சியதுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். ஓர் உயிருக்காக நீங்கள் கேட்டை திறக்க சொல்கிறீர்கள், ஆனால் என்னை நம்பி எத்தனை உயிர்கள் வருகின்றன என்று சொன்ன ரயில்வே பெண் ஊழியர் இது தனது கடமை என்று கூறி கேட்டை திறக்க மறுத்துவிட்டார். ஆனா அது ஒரு உயிர், நாங்க வந்து ஒரு உயிர், என்ன நம்பி அத்தனை உயிர் வருது, என்னோட வேலை அது, நான் என்ன பண்றது? நான் தான் சொல்றேன், என் வண்டியை தரேன் தான் நான் சொல்றேன். நீங்க கூட்டிட்டு வாங்க, என் வண்டி இருக்கு, எடுத்துட்டு போங்க தான் நான் சொல்றேன். அதே நேரம் நோய்வாய்ப்பட்ட பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல தனது இருசக்கர வாகனத்தை அந்த பெண் ஊழியர் கொடுத்து உதவினார். இதையடுத்து அந்த பெண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். திருப்பூரில் தூய்மை பணியாளர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் அதிமுக வியாபாரிகள் சங்க தலைவரை கண்டித்து சக தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாநகராட்சி மலர்ச்சந்தையில் கடை வைத்துள்ள அதிமுகவைச் சேர்ந்த மார்க்கெட் வியாபாரிகள் சங்க தலைவர் நல்லசாமி கடைக்கு எதிரே நடைபாதையில் குப்பைகளை கொட்டியுள்ளார். இவ்வாறு குப்பை கொட்டக்கூடாது என கூறிய லட்சுமி என்ற தூய்மை பணியாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நல்லசாமி அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டையில் பிரதான சாலையில் இடிந்து விழும் நிலையில் உள்ள பழமையான கட்டடத்தை அகற்ற வேண்டும் என அபாய எச்சரிக்கை குறியீட்டை கையில் ஏந்தி சமூக ஆர்வலர் ஒருவர் நூதன முறையில் வலியுறுத்தினார். மக்கள் நடமாட்டம் மற்றும் போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதியில் பழுதடைந்துள்ள கட்டடத்தை அசம்பாவிதம் ஏற்படும் முன் அகற்றக் கோரி அதிகாரிகளுக்கு பல முறை மனு அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும், ஓய்வு பெறும் பொது பணிக்கொடைக்காக 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் இன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி, நெல்லை, புதுக்கோட்டை, திருச்சி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த போராட்டம் நடைபெற்றது. அரூரில் அதிகாலை 5 மணியிலிருந்து கடுமையான பனிமூட்டம் காணப்பட்ட நிலையில் மழையும் பெய்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். காலை 9 மணி வரை பனிமூட்டம் நீடித்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சென்றனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 376 புள்ளிகள் சரிந்து 85,063 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 72 புள்ளிகள் குறைந்து 26,179 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,02,640 ரூபாயாகவும் ஒரு கிராம் 12,830 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 271 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கிரீன்லாந்தை அமெரிக்கா அபகரிக்க விடமாட்டோம் என்று அந்நாட்டு பிரதமர் ஜென்ஸ் ஃபிரெட்ரிக் நீல்சன், டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபிரெட்ரிக்சன் ஆகியோர் எச்சரித்துள்ளனர். உங்கள் கனவை சொல்லுங்க என்னும் புதிய திட்டத்தை வரும் 9ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். அசாமில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் பெரிய முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ள காங்கிரஸ் இறுதி பட்டியலை வெளியிட கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.